சூப்பர்மா சூப்பர். எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லை ப்ரோ. சரி, நானும் ரஜினி ஃபேன் தான். பட் ஆனால் அதே சேம் ஃபார்மெட் தான் வச்சுருக்காங்க. என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஓகே, ஆனால் தலைவர்கிட்ட தளபதி நெருங்க முடியாதா? எப்படி ப்ரோ? எப்படி அதுக்கு இன்னும் இல்லை ப்ரோ, அதெல்லாம் எப்பயும் நெருங்கிட்டார் ப்ரோ. நெருங்கி பல வருஷம் ஆச்சு. அது தெரியாம சில பேர் பேசியிருக்காங்க. புகையில அறுவடைக்கு தயாரான ஆப்போனன்ட்டு கலையிறங்கி எடுத்து தலைவலியை போக்கி பசங்க தலையெடுத்து ஆடாது ஆட்டம் போட்டா கட்டி வச்சு கொண்டில் கட்டி லாரில் வச்சு அறுத்து போட்டு அனுப்பிடுவோம் ஃபேக்டரிக்கு. எல்லா ப்ளூ பிரிண்ட்டும் தெரிய மிச்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அப்படியே வந்தால் உடனே படையில் இப்போ கலசாமிக்கு அதோட ஆடு சரையம் பீடு சுருட்டு கேங்கில் இல்லை பொய் புருட்டு விளையாட்டு போடல வெள்ளை நடக்க வேர்ல்டு வைடு லிங்க்கு எல்லா ஊரும் நம்ம உருவாதுட்டா நம்ம டோஸ் அத்தனை பேர் அசைவம் ஒரே மாதிரி சிங்கு சிங்கிள்ஸ் எல்லாம் கும்பல் சண்டை கழிச்சு போட்டு பற்ற வச்சு புகைய விட்டா பவர் கிக்கே. கண்டிப்பா பாப்போம். லியோடியில பார்க்கலாம். சூப்பர்மா சூப்பர். எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லை ப்ரோ. சரி, நானும் ரஜினி ஃபேன் தான். பட் ஆனால் அதே சேம் ஃபார்மெட் தான் வச்சுருக்காங்க. என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஓகே, ஆனால் அதே அந்த டாக்டரி ஃபீல் தான் ப்ரோ எக்ஸாக்டாக வருது படம். பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மெட்டு அதே ஸ்டோரி. நான் ஜெயிலரோட ஓகே வேறு மாதிரி காமிச்சிடும் பார்த்தா சரி வில்லன் கேரக்டர்ஸ் ரொம்ப வீக் ப்ரோ. ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லனே கிடையாது. ஸ்டார் கேஸ்ட்டு எதுக்குமே பெரிய பேக்ரவுண்டே இல்லை. சும்மா வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். நான் தலைவர் ஃபேனு, தலைவரை பார்த்துட்டேன், அது போதும் எனக்கு, அவ்வளோதான். சூப்பர் சூப்பர் சூப்பர், வேற லெவல் படம். பின்னிட்டாரு. அதாவது ஒரு படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ரஜினி மாசு ப்ரோ. ஸ்மார்ட்டாக இருக்காரு, ஒத்துக்கணும். நம்ம ரஜினி ஸ்மார்ட்டாக இருக்காரு, சூப்பராக இருக்கு. ஓகேங்களா? என்னடா செகண்ட் ஹாஃப் அதான் கொஞ்சம் காமெடின்ற பேரில் கொஞ்சம் சொதப்பல் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, கிளைமேக்ஸில் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆமாம், ஃப்ளோவாக இருக்குது. அதோட உண்மையாக சொல்ல போனால் ரஜினி அந்த ஸ்டைல் பண்ணும்போது தான் வந்து ஃபயராக இருக்குது. ஜெயிலர் கெட்டப்லாம் வேற லெவலு. ஜெயிலர் கெட்டப்லாம் இருந்தது. எங்கே காமிச்சிருக்காங்க? திரும்ப அலெக்ஸ் பாண்டியனை திரும்ப பார்த்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாதுல்ல. இப்போ அப்போ இருந்தவங்க பார்த்துருப்பாங்க, 80s 90s இருந்தவங்க. திரும்ப அதை கொண்டு வந்திருக்காங்க, வேற லெவலு. தலைவர்கிட்ட தளபதி தான் நெருங்க முடியாதுலாம் சொல்கிறாங்க. தலைவர்கிட்ட தளபதி நெருங்க முடியாதா? எப்படி ப்ரோ? எப்படி? அதுக்கு இன்னும் இல்லை ப்ரோ, அதெல்லாம் எப்பயும் நெருங்கிட்டார் ப்ரோ. அதெல்லாம் நெருங்கி பல வருஷம் ஆச்சு. அது தெரியாம சில பேர் பேசியிருக்காங்க. என்னன்னா என்ன சொல்றதுன்னா, ஒருத்தர் வந்து டெவலப் ஆகி அவர் இடத்துக்கு வந்து நல்ல விஷயம் தானே. அது ஏன் வந்து அவர் அமுக்க ட்ரை பண்ணார்? தப்பு இல்லை. அது ஒருத்தர் டெவலப் ஆகி வர்றாருன்னா அவர் அப்ரிஷியேட் பண்ணணும். அதை வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ண. ரஜினி மாஸ் தான், அது யாரும் ஒன்றும் சொல்லல. அதில் எதுவும் சூப்பர் ஸ்டார் படம் விஜய் சொன்னாரா? விஜய் வந்து எங்கேயுமே சொல்ல எனக்கு நான் தான் சூப்பர் ஸ்டார், அந்த சூப்பர் ஸ்டார் எதுவும் சொல்ல. இவங்க சொல்லியிருக்காரா? இல்லை, அவரும் சொன்னது இல்லை. மற்றவங்க களி போட்டது வந்து இவங்க அதை ஒரு பாட்டா போட்டு அதை வச்சு விஜய் டவுன் போன நடக்குதுன்னா நடக்காது. ஓட விட்டுருமா? தெரிக்க விட்டுரும். ஆல்ரெடி 500 கோடி 600 கோடி இன்னும் படமே வரல, அதுக்குள்ள தெரிக்க விட்டுச்சு பாதி பேரை. அதாவது இதுல ஒரு அட்வான்டேஜ் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஜெயிலர்ல பாட்டு எலமெண்ட். லியோல ஒரே ஒரு பாட்டு தான், அண்ணா வராரு லியோ தாங்க, அந்த பாட்டு மட்டும் தான் இருக்குது. ஆனா அந்த பாட்டுக்கு எப்படி இருக்க போகுதுன்றத நீங்க வந்து அக்டோபர் 19ஆம் தேதி பார்ப்பீங்க. தீபாவளி அன்னைக்கு வெட்டிக்க போகுது, எல்லாமே வெட்டிக்க போகுது, எல்லாமே சவர விடுவோம். 1000 கோடி கிராஸ் பண்ணி. ஆமா ப்ரோ, விஜய் படம் நார்மலாவே வந்து எப்பவுமே பாக்ஸ் ஆஃபீஸ், எப்பவுமே பாக்ஸ் பீஸ்ட் வந்து மொக்கன்னானுங்க, எதுவுமே சரியா போகலாங்க. ஆனா அதுவே வந்து எந்த அளவுக்கு கலெக்ஷன் ஹிட்டாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அது எல்லாரும் தலைவரே சொல்லிட்டாரு ஆடியோ லான்ச். அதனால வந்து அதை விட வந்து ஒரு சதுர ஊர படமா லியோ இருக்கும். தளபதி ஃபேன்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நம்ம ஜெயிலரை விட அதிகமாக தான் கலெக்ஷன். எல்லாமே நம்ம தான். லியோடைய அன்னைக்கு பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம். என்ன ப்ரோ இப்படி கேட்டீங்க? பீஸ்ட் என்ன ப்ரோ நல்லா சொல்லு ப்ரோ. கிளைமேக்ஸ் வந்து ஏதோ பிளே ஸ்டேஷன் கேம் மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. கிளைமேக்ஸ்ல வில்லன் நல்லா இல்ல. ஆனா தளபதி எப்படி இருந்தாரு அதை சொல்லு ப்ரோ. தளபதி மாசா தான் இருந்தாரு. வில்லன் ஓகே, அவங்க அந்த காமெடி பீஸ் மாதிரி இருந்தா. அது கேஸ்டிங் சரியில்லை. ரஜினியை சொன்ன மாதிரி கேஸ்டிங் சரியில்லை. ஆனா வந்து விஜய் மாசா இருந்தாரா? மியூசிக் நல்லா இருந்ததா? பேக்ரவுண்ட் நல்லா இருந்ததா? டீம் மியூசிக் நல்லா இருந்ததா? பீஸ்ட் கலெக்ஷன் ஹிட் ஆச்சா? அதுதான் மேட்ரு. பீஸ்ட் என்னதான் முக்கியம் இருந்தாலும் கலெக்ஷன் ஹிட், அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? லியோ வந்து இதை விட தாறுமாறாக ஓட போகுது. இதே ரோஹினி தேட்டரில் நாங்கள் வந்து பேட்டி விடுவோம். அப்போ நீங்கள் வருவீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. என்ன ப்ரோ?
என்ன ப்ரோ? புகையில அறுவடைக்கு தயாரான ஆப்போனன்ட்டு கலையிறங்கி எடுத்து தலைவலியை போக்கி பசங்க தலையெடுத்து ஆடாது ஆட்டம் போட்டா கட்டி வச்சு கவுனில் கட்டி லாரில் வச்சு அறுத்து போட்டு அனுப்பிட்டு ஹோம் ஃபேக்டரிக்கு எல்லா ப்ளூ பிரிண்ட்டும் தெரிய மிச்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படியே வந்தா உடனே படையில் இப்போ கலசாமிக்கு அதோட ஆடு சரையம் பீடி சொல்லிட்டு கேங்கில் இல்லை பொய் புரிட்டு விளையாட்டு போடல வேலை நடக்க வேர்ல்டு வைடு லிங்க்கு எல்லா ஊரும் நம்ம உருவாதுட்டா நம்ம டோஸ் அத்தனை பேர் அசைவம் ஒரே மாதிரி சிங்கு சிங்கிள்ஸ் எல்லாம் கும்பல் சண்டை கழிச்சு போட்டு பற்ற வச்சு புகைய விட்டா பவர் கிக்கே கண்டிப்பா பாப்போம் லியோட எல்லாம் பார்க்கலாம்